வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு நல்ல ஸ்டாக் பார்க்கலாம். ஏன்னா நான் ஃபைனான்சியல் பிளானிங் கன்சல்டன்ட், அதனால் எதையுமே நான் ஒன்றை மட்டும் நான் இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 67 ரூபா 55 பைசா, 4 ரூபா 22 பைசா மைனஸுங்க. இன்றைக்கி எவ்வளோ இதுவரை ட்ரேட் ஆகிருக்குன்னா 3,61,23,000 ஷேர் இன்னைக்கு அது ட்ரேட் ஆயிருக்குங்க. இதை 39% பாஸ் ரேட், கிட்டத்தட்ட 39-40% பாஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய 52 வாரத்தில் ஹை 91 ரூபா 40 பைசா, 52 வீக் லோ 36 ரூபா 20 பைசா. இது ப்ராஃபிட்டு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 5.87 மைனஸ், இன்னைக்கு மைனஸ். ஒரு மாதத்தில் 60% கொடுத்துருக்கு, 3 மாதத்தில் 64% கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்தில் 17% கொடுத்துருக்கு, 3 வருஷத்தில் 572% கொடுத்துருக்கு, 5 வருஷத்தில் 1322%. எனக்கு தெரியும் இது 7 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக், அருமையான ஸ்டாக் IFCI. சரிங்களா? இந்த ஃபைனான்சியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 24 457 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் மைனஸ் 30 கோடி. ஆனால் மார்ச் 25 பார்த்தீங்கன்னா 415 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 227 கோடி ரூபா ப்ராஃபிட். அப்போ இந்த மொலாசஸ் அதுக்கு செல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதனுடைய போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா டூரிசம் ஃபைனான்ஸ் 224 ரூபா 86 பைசா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 47.6% ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்கு. IFCI பார்த்தீங்கன்னா 17.5% ஒரு வருஷம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டூரிசம் ஃபைனான்ஸ் மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம். இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிப்பான் இந்தியா நிப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் டைரக்ட் G 0.16% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. SBI நிப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் டைரக்ட் G 0.16% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. HDFC நிப்டி ஸ்மால் கேப் 250 ETF G 0.16% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பொதுவாகவே நான் எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்க வைங்கன்னு சொல்றது இல்லை. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், பொதுமக்களுக்கு தகவலுக்காக. இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அஃபோர்டபிலிட்டியாக வாங்குறதுக்கு உண்டான ஸ்டாக்கு. நான் யாரையுமே இன்சிஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாதில் உங்கள் விருப்பம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு 5% மேலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக்கில் இருக்கக்கூடாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.